ஹாய் நண்பா. நேத்திக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிபோர்டில் 9-3 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தா வரும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அது பவரில் விழுந்துருச்சு 8ஆம் நம்பர்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் 3 தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு 3 தான் வரும்னு கெஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் 8ஆ போயிருச்சு நண்பா. அதே மாதிரி தான் பிசிக்கு 23ன்னு கொடுத்துருந்தேன். ஒரு வேளை 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா பேர் நம்பர் 2ஓ 7ஓ வரும்னு சொல்லிட்டு 23, 73லாம் கூட கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 78ன்னு விழுந்துருச்சு. ஏ போர்டில் 5ஆம் நம்பர் கெஸ் பண்ணியிருந்தேன். அதே கரெக்டாக வந்துருந்துருக்குது. ஆனால் ஏ போர்டில் 5 வந்தால் சி போர்டில் 9 வரும்னு சொல்லிட்டு ஏசியில் 59லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அது 58ன்னு விழுந்துருச்சு நண்பா. சரிங்க, போனது போகட்டும். நம்ம 7/6/2024க்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறப்ப. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டபுள்ஸ் வரக்கூட வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. என் கணிப்புக்கு 5ஆம் நம்பரோ இல்லை 00வோ டபுள்ஸ் வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் தான். அதனால் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் ஏ போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ டபுள்ஸ் வரனால நான் ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் 5 வந்ததுன்னா கண்டிப்பாக 7ஓ 2ஓ தான் பேர் நம்பராக வரும். அந்த 2 நாளில் ஒரு நாளில் வரும். அது நாளைக்கு உழுவுறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. அதனால தான் 57, 75, 52, 25ன்னு கொடுத்துருக்கேன். இது எந்த போர்டில் வேணால் எப்படி வேணால் வைப்போம். அதனால் ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் நண்பா. 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் தான். அது போர்டு மாறி உட்காரனால பாக்ஸுன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. 522-552 இந்த 2 நம்பர் தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.